வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து திட்டமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுப்பு தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்கம்மா. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்கம்மா. ரொம்ப ஊற்றாதீங்க, தெரிக்கும். பாருங்கம்மா, கடுகு புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போடுங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போடுங்க உப்பு. போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்கம்மா. இந்த மசாலா வந்து இதில் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை போட போகிறோம். பாருங்கம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இது ஒரு சிம்பிளான வேலைமா. அந்த முட்டை வறுவல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுப்பு தீ வந்து ரொம்ப சிம்மில் வைங்கம்மா. இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. திருப்பும் போது கொஞ்சம் உஷாராக திருப்புங்கம்மா. முட்டை வந்து மூஞ்சில் தெரிக்கும். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த முட்டை வறுவல் ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு மிளகாய் கிளி சாம்பாருக்கு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அவ்வளோதாம்மா. நல்லா செவந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் இந்த மாதிரி வரணும். முட்டை கருகக்கூடாது. இந்த அளவில் எடுக்கணும். கொத்தமல்லி லைட்டாக தூவி விடுங்க. அவ்வளோதாம்மா. ஈஸியான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.